வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்சல்யூட் ரெக்ரெஷன் சாப்டர் 18. லாஸ்ட் சாப்டரில் ஹீரோ ஹெவன்லி டீமன் கிட்ட பிளட் ஹெவன் ஸ்வாட் டீமனை நான் கொன்னுருட்டுமான்னு கேட்டிருப்பான். அதை கேட்ட ஹெவன்லி டீமன் வாய் விட்டு சிரிக்கிறாரு. நீ என்னதான் டிமானிக் ஆர்மி கமாண்டரை கொண்டு இருந்தாலும் பிளட் ஹெவன் ஸ்வாட் டீமனை உன்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஹீரோ, அப்புறம் எதுக்கு எனக்கும் அவருக்கும் பிரச்சனையை உண்டாக்குனீங்க, இதுக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்கிறான். அதுக்கு ஹெவன்லி டீமன், கண்டிப்பாக நானே பொறுப்பேற்றுக்கிறேன், உன்னை நான் நிர்வாணா பெவிலியன் லீடராக நியமிக்கிறேன்னு சொல்கிறாரு. அதை கேட்ட ஹீரோ ஷாக் ஆகுறான். நிர்வாணா பெவிலியன் டிமானிக் கல்ட்டோட போலீஸ் ஃபோர்ஸ் மாதிரி. அவங்க எங்கே பிரச்சனை நடந்தாலும் அதை போய் தட்டி கேட்குற உரிமை அவங்களுக்கு இருக்குது. ஹீரோ ஷாக் ஆகிறத பார்த்த ஹெவன்லி டீமன், ஏன் ஏதாச்சும் பிரச்சனையா? நீ தானே சொன்ன நம்ம கல்ட்டில் ஆர்டரையும் டிசிப்ளினையும் நிலைநடத்தணும்னு கேட்குறாரு. ஹீரோ அதுக்கு எதுவுமே சொல்லாமல் யோசிக்கிறான். இதுக்கு என்ன அர்த்தம்? அவர் ஒதுக்கி வச்ச பிரச்சனைகளை என்னை வச்சு முடிக்க பார்க்குறாரா? இதனால நான் சாகுறனோ இல்லை உயிரோடு இருக்கணும் அவருக்கு கவலையே இல்லையா என்ன? பேசாமல் அவர் என்ன யோசிக்கிறாருன்றத கெஸ் பண்ணுறதை விட்டுட்டு நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்றத எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு யோசிப்போம். அப்பா எப்பவும் பசங்களுக்காக எடுக்கிற முடிவில் ஏதாச்சும் ஒரு க்ளூவை விட்டு வைப்பார். அதே சமயம் ஏதாச்சும் ஆபத்தான விஷயங்களுக்கு பசங்களால் முடியும்னா அவங்கள வச்சு அந்த விஷயத்தை செஞ்சு முடிப்பார். ஹீரோ ஹெவன்லி டீமனை பார்த்து, என்னை வெளியில் போய் ஏதாச்சும் மாடை கொல்ல சொல்கிறீங்கன்னா என் கையில் அதை கொல்றதுக்கு ஏதாச்சும் கொடுத்து அனுப்புங்கன்னு கேட்குறான். உனக்கு ஏதாச்சும் வேணுமான்னு கேட்குறாரு. ஹெவன்லி டீமன் ஆர்கைவ்ஸ்குள்ளே என்னை அலோவ் பண்ணுங்கன்னு கேட்குறான் ஹீரோ. ஹெவன்லி டீமன் ஆர்கைவ்ஸில் தான் இந்த முரிம் காலகட்டத்தோட ரொம்ப சீக்ரெட்டான மார்ஷல் ஆர்ட்ஸ் மேனுவல்ஸ்லாம் இருக்கும். அந்த இடத்துக்கு ஹெவன்லி டீமன் அது போக ரொம்ப சிலர் தான் போக முடியும். ஹெவன்லி டீமன், நீ அங்கே போய் ரொம்ப பவர்ஃபுல்லான மார்ஷல் ஆர்ட்ஸ் ஏதாச்சும் கற்றுக்கலான்னு நினைக்கிறேன்னா நீ நினைக்கிறது தப்பு. அங்கே இருக்கிற புக்கோட டைட்டிலை படித்து முடிக்கவே உனக்கு பல காலம் ஆகும்னு சொல்கிறாரு. ஹீரோ யோசிக்கிறான், அவர் சொல்கிறது சரிதான், அந்த இடத்துல நிறையா மார்ஷல் ஆர்ட்ஸ் மேனுவல்ஸ் இருக்கும். லக்கியாக எனக்கு ஏதாச்சும் பவர்ஃபுல்லான மார்ஷல் ஆர்ட்ஸ் மேனுவல்ஸ் கிடைச்சாலும் அது நான் கற்று வச்சிருக்க சோரிங் ஸ்வாட் அளவுக்கு தான் இருக்க போகுது. ஹீரோ சொல்கிறான், நான் என்னோட லக்கை ட்ரை பண்ணலான்னு இருக்கேன்னு. அதுக்கு ஹெவன்லி டீமன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, உன்னோட இன்டென்ஷன்ஸ் என்னன்னு எனக்கு புரியல, ஆனால் உனக்கு நான் 7 நாள் டைம் தரேன் ஹெவன்லி டீமன் ஆர்கைவ்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறாரு. தேங்க்யூ அப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஹெவன்லி டீமன் ஆர்கைவ்ஸ்க்கு கிளம்புறான். ஹீரோ கடந்த காலத்தில் அவனோட குடும்பம் அழிஞ்சதுக்கு அப்புறமா டிமானிக் கல்ட்லேருந்து ஓடிட்டான். 20 வருஷம் கழித்து அவனோட ரெக்ரெஷன் டெக்னிக்கு தேவைப்பட்ட டிமானிக் சோலை எப்படியாச்சும் அடையணுன்றதுக்காக அப்போ இருந்த டிமானிக் கல்ட்டில் ஒரு நார்மல் மார்ஷல் ஆர்டிஸ்ட்டை ஜாயின் பண்ணான். நான் இறந்துட்டேன்னு எல்லாரும் நினச்சதுனாலையும் என்னோட முகத்தில் நிறைய காயங்கள் இருந்ததுனாலையும் யாருக்கும் நான் தான் செகண்ட் யங் மாஸ்டர்னு அப்போ தெரியலை. அப்போ இருந்த டிமானிக் கல்ட் லீடரை மீட் பண்ணுறதுக்கு எனக்கு பல வருஷம் ஆச்சு. அவர்கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட மார்ஷல் ஆர்ட்ஸை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் பேர் 4 ஸ்ட்ரைட்ஸ் ஆஃப் த விண்ட் காட். இருந்த மொபிலிட்டி ஆர்ட்லேயே இதுதான் ரொம்ப சுப்பீரியரான மார்ஷல் ஆர்ட்ஸ். இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் ஹெவன்லி டீமன்ஸ் மட்டுமே கற்று வச்சுக்கிற மார்ஷல் ஆர்ட்ஸுக்கு சப்போர்ட்டிங் டெக்னிக். ஆனால் காலப்போக்கில் இது காணாமல் போயிடுச்சின்னு சொல்கிறாங்க. அந்த காணாமல் போன 4 ஸ்ட்ரைட்ஸ் ஆஃப் த விண்ட் காட் மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்கை மறுபடியும் கண்டுபிடிச்சவர் தான் ஜோ பியக்டு. இவர் தான் அப்போ இருந்த டிமானிக் கல்ட் லீடர். ஃப்ளாஷ்பேக்கில் தொலைஞ்சு போன 4 ஸ்ட்ரைட்ஸ் ஆஃப் த விண்ட் காட் மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்கை கண்டுபிடிச்சதுனால தான் என்னால் ஹெவன்லி டீமன் டிவைன் கல்ட்டோட லீடராக முடிஞ்சுது. அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் மேனுவல் ஹெவன்லி டீமன் ஆர்கைவ்ஸில் தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. ஹீரோ அந்த மேனுவல் ஆர்கைவில் தான் இருந்துச்சுன்னா எப்படி அது காணாமல் போச்சுன்னு சொல்ல ஆரம்பித்தாங்கன்னு கேட்குறான். ஏன்னா அது புக் ஷெல்ஃபில் இல்லை. அப்போ அது எங்கே இருந்துச்சு? இவ்வளோ முக்கியமான மேனுவலை 19வது புக் ஷெல்ஃபு ஆடாமல் இருக்கிறதுக்காக கீழே தடுப்புக்காக வச்சுருந்தாங்கன்னு சொல்கிறாரு. இப்போ நிகழ்காலத்தில் ஹீரோ அதை பார்த்துட்டு இங்கே தான் இருந்திருக்கு அப்படின்னு திங்க் பண்ணுறான். அதை திறந்து ஹீரோ படிக்கிறான். இந்த உலகத்தை சுற்றுறதுக்கு வெறும் 4 அடி எடுத்து வச்சா போதும்னு அந்த புக்கில் எழுதியிருந்தது. ஹீரோ எந்த டைமும் வேஸ்ட் பண்ணாமல் அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் புக்கில் படித்ததை விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். 4 ஸ்ட்ரைட்ஸ் ஆஃப் த விண்ட் காட் டெக்னிக்கில் 4 மெயின் மூவ்ஸ் இருக்குது.
அது என்னலான்னா ஷேடோ ஸ்டெப், ஃப்ளிக்கர் ஸ்டெப், டெத்து ஸ்டெப், ஸ்விஃப்ட் ஸ்டெப். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பான ஷேடோ ஸ்டெப்பு ஏதாச்சும் ஒரு இடத்த இன்ஃபில்ட்ரேட் பண்ணுறதுக்காக பயன்படுத்துவாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு எனிமிக்கிட்ட இருந்து தான் உங்களோட ப்ரெசன்ஸை மறைக்க முடியும். இந்த ஸ்டெப்பை கம்ப்ளீட்டாக மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா 10 பேர் உங்களை நேரடியாக பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அவங்கக்கிட்ட இருந்து கம்ப்ளீட்டாக உங்களால் மறைய முடியும்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஸ்டெப் வந்து ஃப்ளிக்கர் ஸ்டெப். இதை டிஃபென்ஸ்க்காக பயன்படுத்துவாங்க. இந்த டெக்னிக்கு தப்பிக்கவே முடியாத சுச்சுவேஷனில் இருந்தும் தப்பிக்கிறதுக்கு பயன்படும். மூணாவது ஸ்டெப் வந்து டெத்து ஸ்டெப்பு. இதை அட்டாக்கிங்காக யூஸ் பண்ணுவாங்க. எந்த எனிமியோட டிஃபென்ஸையும் உடைச்சு அவங்கள செயலிழக்க வைக்கும். கடைசி ஸ்டெப் வந்து ஸ்விஃப்ட் ஸ்டெப்பு. இந்த மொபிலிட்டி டெக்னிக் எவ்வளோ ஃபாஸ்ட்டுன்ற வார்த்தையே இதுக்காக தான் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த 4 ஸ்டெப்பையும் ஹீரோ திரும்பி திரும்பி மெடிடேட் பண்ணிக்கிட்டே விஷுவலைஸ் பண்ணான். 7 நாளுக்கு அப்புறம் நான் திரும்பி வந்துட்டேன்னு ஹெவன்லி டீமனை வந்து பார்க்குறான். ஹெவன்லி டீமன் ஆர்கைவ்ஸ்லேருந்து என்ன கற்றுக்கிட்டேன்னு ஹெவன்லி டீமன் கேட்குறாரு. ஒரு மொபிலிட்டி ஆர்ட்னு சொல்கிறான். அது என்னதுன்னு சொல்லுன்னு சொல்கிறாரு. அதுக்கு 4 ஸ்ட்ரைட்ஸ் ஆஃப் த விண்ட் கார்டுன்னு சொல்கிறான். இதை கேட்ட ஹெவன்லி டீமன் ஷாக் ஆகுறாரு. சும்மா விளையாடாத, தொலைஞ்சு போன ஷேடோ ஸ்டெப்ஸை கற்றுக்கிட்டேன்னு சொல்ல வரியான்னு கேட்குறாரு. உங்ககிட்ட பொய் சொல்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லைன்னு சொல்கிறான் ஹீரோ. அப்போது நீ கற்றுக்கிட்டதை காட்டுன்னு கேட்குறாரு ஹெவன்லி டீமன். காட்டினா எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்குறான். உன்னை உயிரோட விடுறேன்னு சொல்கிறாரு ஹெவன்லி டீமன். அப்போது ஹீரோ அவனோட எனர்ஜியை இன்ஃப்யூஸ் பண்ணி 4 ஸ்ட்ரைட்ஸ் ஆஃப் த விண்ட் கார்டு டெக்னிக்கோட ஷேடோ ஸ்டெப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான். ஹெவன்லி டீமன் கண்ணு முன்னாடி இருந்தே மறைகிறான். இதை பார்த்த ஹெவன்லி டீமன் வேற லெவலில் ஷாக் ஆகி எந்திரிக்கிறாரு. இதோட அப்சல்யூட் ரெக்ரெஷன் சாப்டர் 18 முடிவடைகிறது. உங்களுக்கு இந்த சாப்டர் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள். மிஸ்டிக் ஸ்டோரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.